எல்லாருக்கும் வணக்கம். குறைவான நேரத்தில் எளிமையான முறையில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பட்டர் ஜோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். இது கடைகளில் வாங்குகிற முறுக்கு வெரைட்டிஸில் விலை அதிகம் கொடுத்து வாங்குறது இந்த பட்டர் ஜோ. கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப குறைவான செலவில் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளைங்களாம் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் இருப்பாங்க, கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு கொடுப்பீங்க. அடுத்து தீபாவளி வரப்போது இந்த மாதிரி நேரத்தில் செலவையும் மிச்சப்படுத்தி டைமையும் மிச்சப்படுத்தி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. கிறிஸ்பியாக டேஸ்டியாக பட்டர் ஜவ் எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். பட்டர் ஜவ் செய்கிறதுக்கு ஒரு உலக்கு மாவு எடுத்துருக்கேன். இது வெறும் பச்சரிசி மாவு, வறுக்காத பச்சை மாவு. பச்சரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறணும். நம்ம எந்த உலக்கில் பச்சரிசி மாவு அளந்தோமோ அதே உலக்கில் 1/4 உலக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறணும். 1/4 உலக்கு பொட்டுக்கடலை எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவை பச்சரிசி மாவு கூட சேர்த்து கலந்துருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேங்க. ஓமம் இல்லை அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு பட்டர் எடுத்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருக்கி எடுத்துக்கிறேங்க. மாவுக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு எடுத்துருக்கறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உப்பு கரையட்டும். பட்டர் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உருக்கின பட்டரை மாவோட சேர்த்து கலந்துடலாம். பட்டர் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கையினால் நல்லா மாவை அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பொட்டுக்கடலை மாவு, பச்சரிசி மாவு, ஓமம், பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையினால் நல்லா அழுத்தி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. பட்டர் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மாவை கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரி பிடிபடணும். இந்த மாதிரி பிடிபடலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்த தண்ணியை கலந்துடலாம். நீங்கள் பவுடர் உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. தேன்குழல் முறுக்குக்கு மாதிரி மாவு பிசையக்கூடாது. கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் டைரெக்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு உரலில் நிறைய டிசைன் உள்ள தட்டுக்கள் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் உள்ள தட்டை மாற்றிக்கிறங்க. மாற்றிட்டு டைரெக்டாக நம்ம முறுக்கை புழிஞ்சு விட்டுறலாம். முறுக்கு உரலுக்குள்ளே எண்ணெய் தடவிக்கிறங்க. அழுத்துகிற படியிலையும் எண்ணெய் தடவிக்கிறங்க. தடவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டர் ஜோ புழிஞ்சு விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிழிஞ்சு விடணும். மாவு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு பட்டர் ஜோ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். திருப்பி விட்டு ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி திருப்பி விடும் போதே அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். பிரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, வெளியில் எடுத்துட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியான பட்டர் ஜோ சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கலராக செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பிசைஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கலராக இருக்கும். நான் ஒரு உரலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மாவில் மஞ்சத்தூள் சேர்த்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.